அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். தவிட்டு பானையில கிடைச்சதா தங்கம், என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். உங்க வீட்டுல அது இருக்குதானு கொஞ்சம் பார்த்து சல்லடியே. இல்ல எங்க வீட்டுல தவிட்டு பானையில இருக்குதானு பார்த்து சொல்லுறேன். எட்டி என்ன நக்கலா? நான் நல்ல மூடுல இருந்துகிட்டு இருக்கேன், அதனால ஒன்னு அறையாம இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. என்ன சொன்ன? நல்ல மூடுல இருக்கியா? ஏன் உன் பொண்டாட்டி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுதுன்னு சொல்லிட்டாளா? சொல்லுனே அண்ணே, சொல்லுனே, நானும் ஹாப்பி ஆயிருவேன்ல. எட்டி பேசாம போயிரு, கொல்ல வெறிய ஏத்தாத. ஏமா இவளை என்னன்னு கேளுமா? இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இம்பிட்டு கோவப்படுற? உன் பொண்டாட்டி கறி தான் எடுத்ததெல்லாம் குத்தம்னு வீஞ்சிக்கிட்டு போய் அங்க போய் ஆத்தா வீட்டுல உட்கார்ந்துருக்கா. நான் டைவர்ஸ் பண்ண போறேன் வைக்க போறேன்னு சொல்லிவிட்டாலாமே, அதான் கேட்டேன். என்னன்னு சந்தோஷமா இருக்கியே, சனியை விட்டுதுன்னு நிம்மதியா இருக்கியான்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? டி என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய வம்பளக்கிறது தான் உனக்கு வேலையா போச்சா? அரைஞ்சு பல்ல கலத்தி போடுவேன். ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு போ. ஓ, இவன் உன் புள்ள, அப்ப நான் யாரு? எப்ப பார்த்தாலும் உனக்கு ஆம்பளை பையனா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவியே. அதுலயும் அண்ணன் சம்பாத்தியம் பண்ணுதுன்னதும் ஓவர் மரியாதை தான். இங்க பாரு, மரியாதையா எந்திரிச்சு போ. அவனே வேலைக்கு போயிட்டு டயர்டாகி வந்திருப்பான். போய் ஒரு காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. தானே பார்த்தேன், இன்னும் நீ சொல்லலையேன்னு. ஏல, அவளே ஒரு லூசு. அவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. சின்ன கழுத எதையாவது வாய்க்கு வந்ததை பேசும். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நேத்து மாலினிய பார்த்தம்மா. அவ கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாமா. என்னையா சொல்ற? உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துருவாளா? எப்படி மனசு மாறினா? சீக்கிரம் வரட்டும் கடவுளே, சீக்கிரமா உங்க ரெண்டு பேரையும் நான் பார்க்கணும் ஒன்னா. அப்பதான் என் மனசு ஆறும். என் குல தெய்வம் என்ன கைவிடாது. எப்படியும் என் பேரப்பிள்ளை இந்த வீட்டுல தான் பிறக்கணும். என்னம்மா அதுக்குள்ளேயும் நீயே பேர பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டியா? எந்த பிள்ளைன்னு இருக்கு? பேர பிள்ளையா இருந்தானே பேத்தி பிள்ளையா இருந்தானே எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அவன் மனசு மாறினாலே போதும்னு இருக்குமா. எனக்கு அவளை பார்த்த உடனே அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டை பார்க்க வந்துடணும்னு தான் நினைச்சேன். அவ உடனே என் கூடயே வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவ வரலமா. ஆனா எப்படியும் வந்துருவாமா. எல்லாத்துக்கும் காரணம் சுப்புலட்சுமி அக்காதாமா. பரவாயில்லையே, அந்த சுப்புலட்சுமி என்னமோ நினைச்சேன் அவளை. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க கிளம்பிட்டாளா? சரி, எப்பா புண்ணியமா போட்டோம் அவளுக்கு. நல்லதா போச்சு. நான் அவளை பார்த்தா ஒரு நன்றியை சொல்றேன். ஏமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் பொண்டாட்டி வந்துட்டா போதும். என்ன அவ புரிஞ்சுக்கலையேன்னு எனக்கு மனசு சங்கடமா இருந்துச்சு. ஆனா இப்போ அவ என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாமா. ஆமால, புருஷன் பண்டாடி சண்டைலாம் எத்தனை நாளைக்கு? ஏதோ கோவத்துல முன்ன பின்னதான் இருக்கும். அதுவும் வசதியா வாழ்ந்த பொண்ணு. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். என்ன செய்யறது? எனக்கு சில சமயம் கோவம் வந்து எதையாவது சொல்லியிருந்தேன். உன் தங்கச்சிக்காரி ஒருத்தி இருக்காள, அவளே எல்லாத்துக்கும் காரணமாயிருந்தா. முதல்ல அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து அவளை கரை சேர்க்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துல சண்டை சச்சரவே இருக்காது. இதெல்லாம் பாத்துடலாமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிடா, இவளை டீ போட சொன்னேனே, ஆளையே காணோம். நான் போய் பாக்குறேன், நீ குளிச்சுட்டு வா. சரிம்மா. சே, நம்ம அங்க இருந்திருந்தா எவளாவது வந்து அவர்கிட்ட பேசியிருப்பாளா? நாம இல்ல, அதனால தானே கண்டவளும் வந்து லவ் பண்ணுதே அப்படி இப்படிங்கிறான். ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லவர். அவர் சும்மா இருந்தாலும் இவ்வளவு சும்மா இருக்க விட மாட்டாளுவலே. தேடி தேடில வர்றாளுவோ. அந்த மனுஷனை பார்த்தா அப்படியா தெரியுது? அவர் ரொம்ப நல்லவர். ஆனா இவ்வளவுதான் விடாம வெள்ளத்தோலை காட்டி மயக்கிறதுக்குன்னே அலைதாளுவல. எங்க இருந்துதான் வாராளுவளோ தெரியல. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி இப்படின்லாம் பேசுறாளுவோ. சேசுமீன், நம்மளா சேசுமீனு பேருக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. எவன்டா கிடைக்கிறான் ரெண்டாம் தரமானாலும் இழுத்துக்கிட்டு போலான்னு தான் அலைதாளுவோம். எங்க இருந்துதான் வருவாளுவளோ தெரியல. அவர் மாறி மாறி நான் கல்யாணம் முடிஞ்சவன் அப்படி இப்படிங்கிறாரு.
பொண்டாட்டிக்கும் உனக்கும் பிரச்சனை, பின்ன என்னத்துக்கு அவளை தேடுறங்கிறாள? அப்ப அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். என்னத்த உனக்கு என்னாச்சு? உனக்கு லூசு பிடிச்சு போச்சா? தனியா உட்கார்ந்துகிட்டு தன்னால புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துருக்க. என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதோ? இல்ல உங்க ஆத்தா தாம்ல லூசு. நீ ஆட லூசு, அவ மூல லூசு, ரெண்டு படமே லூசு தான். அவளும் இப்படிதான் தனியா நிலாவை பார்த்து அப்படி இப்படின்னு கையை ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு இருப்பா. நீயும் இப்படிதான் கையை ஆட்டி பேசிட்டு இருக்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? மாமா உன்னை தேடி தேடி வரும்போதெல்லாம் பேச மாட்டேன். சூப்பர் மாமா தெரியுமா? அன்னைக்கு பள்ளிக்கூடம் போட வழியில மாமாவை பார்த்தேன். என்னை கூட்டிட்டு போய் சாக்லேட்டு பிஸ்கட்டு எல்லாம் வாங்கி தந்தாங்க தெரியுமா? நல்ல மாமா. உனக்கு தான் மாமாவா புரிஞ்சுக்கவே தெரியல. இல்ல உனக்கு சாக்லேட் பிஸ்கட் வாங்கி கொடுத்த உடனே நல்ல மாமாவாயிருவாரே. அப்படிலாம் இல்ல. ஆனாலும் மாமா ரொம்ப பொறுமையா எதுனாலும் அன்பா அமைதியா பேசுவாங்க. நீ அப்படியே ஆக்ரோஷமா என்னடா அப்படின்னு கத்துவ தெரியுமா? மாமா ஒரு நாள் கூட அப்படி பேசினதே கிடையாது. நிதானமா பேசுவாங்க தெரியுமா? ஆமால உங்க மாமா ரொம்ப நல்லவரு. நான் தான் கேட்டவா போதுமா? எப்ப பார்த்தாலும் இனி ஏதாவது குறை சொல்லலனா உனக்கு தூக்கம் வராதே. பத்தியா பத்தியா எப்படி கோவப்படுறேன்னு. ஆனா மாமா ஒரு நாள் கூட கோவப்பட்டதே கிடையாது. கல்யாணத்துல கூட என்னைய மடியில தூக்கி வச்சு கொஞ்சிச்சு தெரியுமா? மாமா சூப்பர் மாமா. மாமா வந்தா ஒரு நாள் கூட எடுக்க விட மாட்டேக்கா. வரட்டி முடிக்கிறத. உன் வயிற்றுல குட்டி பிள்ளை இருக்குதாமே, ஆச்சி சொல்லிச்சு. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்கா. சொல்லு. ஆச்சி சொல்லிட்டாளா? ஒரு ஆள் விடாம எல்லாருக்கிட்டையும் தண்டோரா போட்டுருவா. அவளுக்கு வேற வேலை என்ன? நீ குட்டி பிள்ளை பொம்பளை பிள்ளையா பத்து குடிச்சடியா? அவதான் எனக்கு மோட பொண்ணு. ராகினி அட்டா பாப்பாவா நான் கட்டிக்க போடன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? ராகினி அட்டா எனக்கு தான் பொண்ணு தருவான்னு சொல்லியிருக்கா தெரியுமா? அதுக்குள்ளேயும் உங்க அத்தைக்காரி பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாளா? அதுக்கு என்ன, உனக்கு தான் பொண்ணு. உன்னை விட நல்ல மருமவன் எங்க தேடினாலும் கிடைப்பானா? உனக்கு புடிஞ்சா சடி சடி ஆச்சு வந்துட்டு இருக்கு. நீ மூஞ்ச ஊட்டுன்னு தூக்கி வச்சிட்டு இருக்காத. இல்ல நான் எங்கில தூக்குனேன்? நீங்களா ஒரு காரணக்காரியம் எதையாவது சொல்லுவியே. தூக்கட சடிதான். வடிவே பாவம் தெரியுமா? நீ ஒழுங்கா மாமாவை பார்க்கறதுக்கு போ. வடிவு ஒன்னு நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுறா. இல்லைன்னா வடிவு எங்க கூடலாம் எப்படி ஜாலியா விளையாடுவா தெரியுமா? இப்போ உம்முன்னு இருக்கா தெரியுமா? இல்ல என்ன நீ இங்கதான் இருக்கியாக்கும்? வடிவு அத்தைய பார்க்க வந்தேன். சடி நீ பேசிட்டு வா சரியா? சரியா? என்னடி முகமெல்லாம் அப்படியே சம்பனால இருக்கு. ஏதாவது குடிக்கிறியா? அதெல்லாம் வேண்டாமா. நான் தான் அவரை புரிஞ்சிக்கவே இல்லை. அவரு ரொம்ப நல்லவருமா. என்னடி திடீர்னு பாசம் பொங்குது? நான் சொன்னாதான் கேட்க மாட்டேக்க. அவர் ரொம்ப நல்லவர் தான் எங்க எல்லாருக்கும் தெரியுமே. உனக்கு மட்டும்தான் புரியல. இல்லம்மா, நேற்று ரோட்டில் அவரை பார்த்தேன். வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாரு. எனக்கு தான் கோவத்தில் ஒன்றும் சொல்லாமல் நான் பேசாமல் வந்துட்டேன். நான் போகட்டாமா? இதில் என்னடி கேள்வி? உன் வீட்டுக்கு நீ போக போற. இப்போ ஃபோனை போட்டாலும் உன் புருஷன் பாஞ்சிக்கிட்டு வந்துடுவாரு. இப்படி கேட்குற? இல்லைம்மா, அவர் ரொம்ப நல்லவர். நான் தான் அவரை கண்டபடி பேசிட்டேன். இப்போ என்னத்தை சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு என்னமோ மாதிரி இருக்குமா? அப்படித்தானே வீடு. நான் போனை போட்டு மாப்பிள்ளைய வர சொல்றேன். இல்லைன்னா அம்மாவே உன்னை கூட்டி கொண்டு விடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவரு ரொம்ப நல்லவருட்டி. நீ தான் அவரை புரிஞ்சிக்கல. இப்ப எப்படி மனசு மாறின? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று அவரை பார்த்த உடனே பாவமாக இருந்துச்சு. அவர் என்னை வா மாலினி வீட்டுக்குன்னு கூப்பிடுறாரு. நான் தான் ஒன்றும் சொல்லாமல் கோவத்தில் வந்துட்டேன். கேட்டி புருஷன் பொண்டாட்டி சண்டைலாம் எம்பிட்டு நேரத்துக்கு? ராத்திரிக்கு சண்டை போடுவோம், பகல்ல சரியாயிரும். இல்லைன்னா பகல்ல சண்டை போடுவாவோ, ராத்திரில சரியாயிரும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு இப்படி வீஞ்சிக்கிட்டு பிள்ளைய கலைக்க போறேன்ட்டு வந்து நிக்கிறியே, புத்தி இருக்கா? ஆமாம்மா, நான் பண்ணது தப்பு தான். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏம்மா, நான் அவர்கிட்ட ஃபோன் பேசணும். நீ போ. சரியான ஆள்தாண்டி. காரியம் ஆனதும் என்ன போன்னு சொல்லிட்டியோ? ஆனாலும் நல்லதுதான். நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டா வேற என்ன இருக்கு? மாப்பிள்ளைய வர சொல்லு சரியா? சரிம்மா.
அதாண்டி மனசுக்கு நிறைவா இருக்கு. நீ உன் புருஷன் கூட சேர்ந்துட்டா எனக்கு என்ன கவலை? நிம்மதியா பொழுத ஓட்டுவேன். சரி சரி கிளம்பு, நேரம் ஆயிட்டலாம். நான் அவருக்கு ஃபோன் பண்ணணும். அம்மா தாயே பண்ணு, நான் போறேன்.